ஊரப்பாக்கம் அருகே 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீர் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவீன், அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். இந்த பெஞ்சல் புயல் காரணமாக இன்று காலை முதலே செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து காற்றின் வேகமும் தற்போது அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழையும் அவ்வப்போது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட செல்வராஜ் நகர், ஜெகதீஷ் நகர், என்ஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்டு மழைநீரானது தற்போது தேங்கி வருகிறது. தற்போது வரை முழங்கால் அளவு இந்த மழை நீரானது தேங்கி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை கூட வெளியில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மழை நீரில் பாம்பு உள்ளிட்ட பூச்சிகள் மேய்ந்து வருவதாகவும், அதே போல கழிவு நீருடன் இந்த மழைநீர் கலந்து இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்து தேங்கி நிற்பதால் வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில ஊராட்சி நிர்வாகம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வருடம் ஏற்படும் மழையின் காரணமாக இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவது என்பது வாடிக்கையாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்து மழை நீரானது தேங்கியிருக்கிறது. இன்னும் மழை பெய்யும் பட்சத்துல வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகும் அபாயம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனை மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு உடனடியாக இங்க தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை அகற்றி அடையாறு ஆற்றின் கால்வாய்க்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாகவே சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் தற்போது மழை நீரில் சூழ்ந்து காணப்படுகிறது. இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி நவீன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.